திருப்பத்தூர் பெரியார் நகர் பகுதியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசியும் கருப்பு நிறத்தில் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். எவ்வளவு காலமா அந்த பகுதி மக்கள் இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க தரப்புல இருந்து என்னென்ன குற்றச்சாட்டு எல்லாம் முன்வைக்கப்படுது? கனிமொழி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர் பகுதி பெரியார் நகர்ல பார்த்தோம்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிச்சுட்டு வராங்க. இந்த பகுதியில நகராட்சி நிர்வாகத்துல சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில கடந்த சில மாதங்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருகிறது. மேலும் அதிக துர்நாற்றத்துடன் இந்த குடிநீர் வருவதால இதை குடிக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என அப்பகுதி மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குடிநீரை பயன்படுத்தி வந்த அப்பகுதி மக்களுக்கு அரிப்பு, சொறி, சிரங்கு மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு வியாதிகள் மருத்துவமனைக்கு சென்று வீடு திரும்பிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த பரிமளா என்பது செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் அரசியல்வாதி வராங்க, அதன் பின்பு எட்டி கூட பார்ப்பதில்ல. மேலும் பார்த்தோம்னா இந்த கழிவுநீருடன் குடிநீர் கலந்து வருவதாக பலமுறை நகராட்சி ஆணையர் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கவுன்சிலர் மற்றும் நகராட்சி ஆணையரும் அவங்களுடைய விலாசத்தை தந்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் இந்த நாங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்து அவங்களையும் குடிச்சு பார்க்கட்டும், அப்பதான் அவங்க எங்களுடைய வழி தெரியும் என ஆதங்கமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இருக்கிறதா இல்ல இந்த தண்ணியை குடிச்சு சாகிறதா எனவும் பேசுறாங்க. மேலும் இதே நிலையை நீடித்தா மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நித்யானந்தன்.